பஞ்சாங்கம். அக்டோபர் 16, 2025, 16/10/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 12:43 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி காலை 10:37 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த அமிர்த யோகம். தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ராதா ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மதியம் 12:43 சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மதியம் 12:43 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது 12:43 PM மேல மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல தேய்பிறை சந்திரன் இருக்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் அனாவசியமா கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மதியம் 12:45 மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வியாபாரிகளுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை வரும். அதனால சில பேர்த்துக்கு தான தர்மம் பண்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா விரக்தி மனப்பான்மையில பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய, அதுவும் குறிப்பா உடன்பிறப்புகள் பற்றிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச விஷயங்களை செஞ்சு சொல்லி மனசுல புலம்பலை ஏற்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று தான தர்மம் செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்று வீண் செலவுகள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்துல நீங்க மனஸ்தாபம், வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசுல கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதாவது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது அரசு அதிகாரிகள் விஷயத்துல மோதல் போக்கு கடைபிடிப்பீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம்னா, உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரிஷப ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:45 வரைக்கும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மதியம் 12:45 மேல உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்திலேயோ இல்ல மனசுலையோ சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றம், மதியத்துக்கு மேல தடுமாற்றம் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் சந்தோஷமான அனுபவங்கள் காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 12:45 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
இதனால் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு மனசில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால விரக்தி மனப்பான்மையோடு அவங்கக்கிட்ட எனக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களே தூக்கி போட்டு வர அளவுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். வியாபாரத்தில் மதியத்துக்குள்ள பண வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடன் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று யாருக்கிட்ட பேசினாலும் மனசு சார்ந்த விஷயங்களில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட பேசும்போதே மனசுக்குள்ளார ஓடும், இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களான்ட்டு. அதாவது ரெண்டும் கெட்ட நிலைமையில் ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பேசுவது ஒரு செயல்பாடு, மனசுக்குள்ளார வேறு ஒரு செயல்பாடு இருக்கிறதுனால சந்தேகத்துடன் செயல்படுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடைய செயல்பாடுகளை சந்தேகித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மதியத்துக்கு மேலே வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலையில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு பணவரவில் வாக்குவாதங்கள் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 12:45 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் அந்த வருமானத்தை அடையிறதுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுடன் வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று இழுபறி நிலைமை ஏற்படும் அல்லது வருமானத்தில் தடை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதற்காக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் 12:45 மணிக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்து தேவையில்லாத விமர்சனங்களை ஆட்படுத்துவார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லது. இன்று யாருடன் பேசினாலும் மத்தியானத்துக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படும். மத்தியானம் வரைக்கும், அதாவது மத்தியானம் 12:45 மணி வரைக்கும் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசிநாதன் சந்திரன் ராசியிலே இருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 12:45 மணி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்காரு. இதனால உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படும். அதாவது ஒரே விஷயத்தை டபுளாக யோசிப்பீங்க. ஒன்று பாசிட்டிவாக யோசிப்பீங்க, ஒன்று நெகட்டிவாக யோசிப்பீங்க. இந்த நெகட்டிவாக யோசிக்கிறது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்தலாமா வேண்டாமாங்கிற யோசனையில் காலம் தாழ்த்துவீர்கள். மதியம் 12:45 மணிக்கு மேலே உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அது நீங்கள் காலம் தாழ்த்தினதுனால வரக்கூடிய கவலையாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் யோசித்து டிலே பண்ணுறதுனால வரக்கூடிய செலவாக இருக்கும். தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு மனசில் தடுமாற்றம் ஏற்படுவதன் மூலமாக தவறான முடிவுகள் எடுத்து விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்கள் மட்டுமல்லாமல் மனசில் ஒரு விதமான சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. ஆனால் 12:45 மணிக்கு மேலே தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக அல்லது விரக்தியான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக எதிரிகளுக்கு நீங்களா சில விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அரசாங்க வகையில் வரவேண்டிய நல்ல செய்திகளில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி
இன்று மதியம் 12:45 மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதே சமயம் குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலைன்னு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் உடலும் மனமும் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் மதியம் 12:45 மணி வாக்கில் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற சந்திரன் உங்களுக்கு எண்ண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்கள் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மல்லு கட்டிட்டு நிற்கக்கூடிய தம்பி தங்கைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை மதியம் 12:45 மணிக்கு மேலே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை இன்னைக்கு மத்தியானம் 12:45 மணி வரைக்கும் எண்ண விரயங்கள், மனசில் சலனம் சஞ்சலம் ஏற்படும். அதாவது வேண்டாத விஷயம் நினைத்து கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் 12:45 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை. அதை மத்தியானம் 12:45 மணிக்குள்ளார நீங்களா சில விஷயங்களை நினச்சி கற்பனை பண்ணிட்டு பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். மதியத்துக்கு மேலே உங்களிடம் சில மாற்றங்களை உணர்வீர்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக அந்த பிரச்சனையிலிருந்து விலகிச் செல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படும். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு மத்தியானம் 12:45 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆதாயம், வியாபாரத்தில் ஆதாயம், பணவரவில் ஆதாயம், குடும்பத்தில் ஆதாயம்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 12:45 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களை அடுத்தவங்க, குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரே அவமரியாதை பண்ணி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு சலிப்புத்தன்மையும் விரக்தியும் கோபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறனால குடும்பத்தினரின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மதியத்துக்கு மேலே. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான கோபம், எரிச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தாரின் எதிர்ப்பு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உறவுகளால் பணவரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு சங்கடப்படுவீங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷத்திற்காக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் விஷயத்தை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. துலாம் ராசி. ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதுவும் குறிப்பாக மத்தியானம் 12:45 மணி வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டில். அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 12:45 மணிக்கு மேலே, மதியத்துக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கௌரவம் உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அந்த மரியாதை கௌரவத்துக்காக சில இடத்துல நீங்கள் செலவை விட்டு கொடுத்து செலவு பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது உள்ளூர் அலைச்சலோ உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவாங்க. ஆனால் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பாங்க. இது ஹையர் அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லை,
உங்களுடைய தாயாரின் சொல்லாடல்களும் அப்படியே இருக்கும். அதனால உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களிடம் இன்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள். மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. வேலை சம்பந்தமான அலைச்சல், தொழில் ரீதியான அலைச்சல், படிப்பு சார்ந்த அலைச்சல், உத்தியோகம் சார்ந்த அலைச்சல்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மத்தியானம் 12:45 மணிக்குள்ளார உங்களுக்கு தந்தை வழியில மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளாக இருக்கும். குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்தார் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை பேச்சு கேட்டு செயல்படுத்துறது நல்லது, நன்மைகளை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேல வேலை சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதுசாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கடினமான முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று அனாவசியமாக அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மதியம் 1 மணிக்குள்ளார இந்த சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக உங்களுடைய கடினமான முயற்சியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. இன்று காலை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக யாருக்கிட்டையாவது வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் இன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க. மதியத்துக்கு மேலே அது நினச்சி அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சம்பந்தமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். குறிப்பாக நீங்கள் பண விவகாரங்களில் குடும்பத்தினரின் தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் அலைச்சலை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தால் அனாவசியமான கெட்ட பேர். சரி, நீங்கள் கொடுத்த இடத்துல எப்படின்னா, வாங்குற இடத்துல எப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கின இடத்துல உங்களுக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் மனசில் இனம் புரியாத கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோபத்தில் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக கடன் கொடுத்தவர்களிடமே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடித்தாலுமே கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. இன்று பகல் 12:45 வரை, அதாவது மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் இழுபறி நிலைமையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்கிறதுனால
தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களோட குடும்பத்தாரின் எதிர்ப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்ன உதவி செஞ்சும் என்ன நல்லது செஞ்சும் கெட்ட பெயர் ஏற்படுதுன்னு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை வேளையில, அதாவது பிஃபோர் 12:43 PM உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மத்தியானம் 12:43 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது நீங்கள் சில விஷயங்களை, சொல்லக்கூடாத விஷயங்களை இடம் பொருள் லேவல் தெரியாமல் உளறிட்டு சங்கடப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவரிடம் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக தந்தை வழி சொத்து சம்பந்தமாக உடன்பிறப்புகளுடன் மனவேதனை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல விஷயம் நடப்பதற்கு தாமதம் ஏற்படும் அல்லது நடக்காமே போகலாம். இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டீங்கனாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால மனசுல சஞ்சலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே அவரும் உங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் இல்லாமல் உங்களுடைய பேச்சில் குதர்க்கத்தை பேசி சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. குடும்பத்தினரின் எதிர்ப்புகள் வலுக்கச் செய்யும். கும்ப ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் சில நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்கள் எதிர்மறையாக செயல்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது நட்பு வட்டார விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு விமர்சனங்களை முன்வைத்து உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால மத்தியானத்துக்கு மேலே நன்மைகள் ஏற்பட்டாலும் மத்தியானம் 12:43 வரை உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபார விஷயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவர்கள் விஷயத்துல அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது நல்லது பண்ணினா நல்ல பேர் வராது, ஆனால் நல்லது பண்ணாமல் இருந்தாலும் கெட்டது பண்ணின, கெட்ட பலன் ஏற்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குடும்பத்தினரின் எதிர்ப்புகள் வலுக்கச் செய்யும். அதனால குடும்பத்தாரை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு தேவையில்லாத கடந்த கால விஷயங்களை பேசி உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அது மத்தியானம் வரைக்கும் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதிய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் புதுசாக ஆர்டர்ஸும் கிடைக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில், அரசு அதிகாரிகள் வகையில் அல்லது தந்தை வகையில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் தேய்பிரை சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு யாருக்கிட்டையாவது எரிச்சல் பட்டு அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சங்கடப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா செலவுகள் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் பெருசாக லாபம் இருக்காது. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால லாபம் இல்லாட்டினாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. குடும்பத்தாரின் பேச்சுக்கள் உங்களுக்கு சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத விஷயம் நடக்கிறதுனால மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ட்ராவலில் பொருட்களின் மீது, குறிப்பாக பர்ஸு, ஹேண்ட்பேக், இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை, பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் பயத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். அதனால் இன்னைக்கு மத்தியானம் 12:45 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பேசினாலுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் எதிர்ப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நட்பு ரீதியாக சில உதவிகள், ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.